மரத்துலேருந்து தேங்காயெல்லாம் பறித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதெல்லாம் எடுத்து உரிக்க போகிறோம். 6 தேங்காய் உரித்தோம். அதில் நாக்கு குச்சி மாதிரி நீட்டிகிட்டு இருந்தது. பார்த்தா நம்ம முளை விட்ருக்கு. இப்போ அதை முளைக்க வைக்கிறதுக்கு நம்ம துணிப்பை எடுத்துருக்கோம். ஏன்னா அப்படியே மண்ணில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா முளைச்சி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு போய் கொல்லையில் வைக்கலான்னு தான். இப்போ அதில் துணிப்பையில் நல்லா மண் போட்டுப்போம். மண் ஓவர் ஆகிட்டு போல் நல்லா மண் போட்டு வச்சுப்போம். பாருங்கள், மண் ஓவராக போனதுனால சைடில் ஒதுக்கி விட்ருக்கோம். இப்போ அதை எடுத்து வச்சு பார்ப்போம். ஒழுங்காக உள்ளே போல் நம்ம அதிகமாக போட்டிருக்கோம் போல். நம்ம அதிகமாக வச்சுருக்க மண்ணெல்லாம் எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அது டேரெக்டாக உள்ளே வச்சிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வச்சு சைடெலாம் இப்போ நம்ம வச்சுருக்க தேங்காவை எடுத்து உள்ளே வச்சுருவோம். அந்த கேப்பில் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். இந்தமாதிரி தென்னை முள்ளெல்லாம் உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினா முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சைடில் இந்தமாரிலாம் போட்டு வச்சுப்போம். அவ்வளோதான், இந்தமாரி போட்டு வச்சுட்டு தண்ணி ஊற்றினா முடிஞ்சிடுச்சு. இது வளர்ந்ததுக்கப்புறம் கொல்லையில் வச்சிடலாம். கொல்லையில் வச்சதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.